ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட நிலவரம். போன பதிவுல பாத்தீங்கன்னா, செசிவியார் வரைக்கும் பார்த்திருப்போம். இப்ப இந்த டிராஸ்க் பகுதியில இருந்து என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல்ங்கிறது செந்தில் டிஃபென்ஸ், செந்தில் டிகோட்ஸ். ரெண்டு சேனலோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். கூடவே வாட்ஸ்அப்போட சேனல் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஏன்னா ரெண்டு சேனல்ல போடக்கூடிய வீடியோக்களும் அதுல நோட்டிபிகேஷனா வந்துடும். ஸோ நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தான் இது போல தொடர்ந்து பதிவுகள் போறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். டாஸ்க் இது மிக முக்கியமான ஒரு சிட்டி, மிக பெரிய சிட்டியும் கூட. ரஷ்யா இந்த டாஸ்க பிடிக்காம பக்ரோஸ்குள்ள என்ட்ரே ஆக முடியாது அப்படிங்கிறது போல பலர்கிட்டயும் கருத்துக்கள் இருக்கு. பல அனலிஸ்ட் தரப்பு இருந்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் பக்ரோஸ்க்கு சுத்தி முன்னேறிட்டு இருக்கலாம், ஆனா இந்த டாஸ்க பிடிக்காம, இந்த டாஸ்க் டொனஸ்ல இருக்கிறது தான் செசிவியாருக்கு நேரா கீழே இருக்குது. போன பதிவு பார்க்கலன்னா பாத்துருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ரெண்டாவது கமெண்ட்ல ஃபர்ஸ்டாவும் பின் பண்ணி வச்சிடறேன், மேல ஐகான்லயும் கொடுத்துறேன். ஏன்னா ரெண்டு சேனலையும் மாறி மாறி போறதுனால உங்களுக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா கன்ஃபியூஷனா இருக்கும். சோ அந்த காரணத்துல தான் சொல்றேன். சோ இந்த செசிவியாருக்கு நேரா கீழே தான் டாஸ்க். இந்த டாஸ்க்ன்றது மிகப்பெரிய சிட்டி. ஏன்னா ஹைரஸ் பில்டிங்ஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சோ இது ஒன்னொன்னா கிராஸ் பண்ணி போறது அப்படிங்கிறது கஷ்டம். ஏன்னா 3 ஆத்விகா, 2 பக்முட், இது போல நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ரொம்ப பெரிய சிட்டி. இந்த டாஸ்க்கு பக்கத்திலேயே ஏகப்பட்ட சிட்டிஸ் இருக்கு. சோ அதனால ஈஸியா உக்ரைனால இதை டிஃபெண்ட் பண்ண முடியும். ரெண்டாவது, இந்த டாஸ்க்ல ஏகப்பட்ட மைன்ஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த மலை போல பகுதிகள் இந்த மைன்ஸ் பக்கத்துல இருக்கும். ஏன்னா அந்த மைன் பண்ணும்போது கழிவுகள் எடுத்து இது போல தெரிக்கும்னு சொல்லுவாங்க. சோ அது மலை மாதிரி மேல வச்சிருவாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் உங்களுக்கு மேப்பை மாத்திருக்கேன். ஆக்சுவலா இந்த மேப் தான் முதல்ல பார்த்துட்டு இருந்தோம். இது பார்க்காத காரணம் அதிகமான டேட்டாஸ் இருக்கனால ரொம்ப ஹேங் ஆகுது. அந்த ஒரு காரணத்தினாலதான் ஈவென்ட்ஸ் மட்டும் நான் அதுல மார்க் ஆகல. மத்தபடி உங்களுக்கு அந்த மேப்பிங்லாம் ஒன்னே தான். ப்ரோ உக்ரைனியன் என்ன சொல்றாங்களோ அதான் நம்ம மார்க் பண்ணிருக்கோம். இதோட ஹைட்ஸ்க்கான உங்களுக்கு சொல்ல வரேன். இப்ப நம்ம டில்ட் பண்ணோம்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல மலை மாதிரி இருக்கா. சோ அதனால இந்த பகுதி ஈஸியா டிஃபெண்ட் பண்ண முடியும். இப்போ இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் பாத்தீங்கன்னா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. சோ இந்த மலை மாதிரி இருக்கு இல்லையா. சோ இதுல இருந்து ரஷ்யன்ஸ் எப்படி வராங்க, எங்க மூவ் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமே உக்ரைனால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது, இந்த பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஹைரைஸ் பில்டிங்ஸ் நிறைய இருக்கு. அதிகமான ரெசிடென்சியல் பில்டிங்ஸ் இருக்கனால ஒரு பில்டிங்கையும் கிளியர் பண்ணி போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, ஒரு சைடுல மட்டும் கிடையாது. இங்கே பாத்தீங்கன்னா 2-3 மலையாட்டம் இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். சோ இது எல்லாமே ஈஸியா டிஃபெண்ட் பண்ண முடியும். இதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா இங்கேயே ஒரு மலை மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. சோ ஈஸியா ரஷ்யா சென்டர்ல இதுக்கு நடுவுல வராங்க அப்படிங்கும்போது ஸ்குவீஸ் பண்ணிட முடியும். பக்கவாட்டு தாக்குதல்கள் ஈஸியா பண்ணிட முடியும். இந்த அமைப்புல இதே உக்ரைனோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இன்கேஸ் ரஷ்யன்ஸ் பாத்தீங்கன்னா இது போல முன்னேறி இந்த பகுதிகள்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அந்த டைம்ல உக்ரைனியன்ஸ் ஈஸியா இங்க இருந்து, அதாவது இங்க இருக்கக்கூடிய மலைகள்லாம் இருக்கு இல்லையா, அதாவது இதுவும் ஒரு மலை தான், இதுவும் ஒரு மலை தான், இதுவும் ஒரு மலை தான். சோ எல்லாமே குட்டி குட்டி ஹைட்ஸா இருக்கிறதுனால ஈஸியா அவங்களால கண்ட்ரோல்குள்ள வச்சுக்க முடியும். பெருமளவுல இழப்புகளை ரஷ்யன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஏற்படுத்திட முடியும். அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த பகுதியில முன்னேறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரஷ்யன்ஸ்க்கு. பார்க்கும்போதே தெரியுது. சோ அப்படி முன்னேறி வராங்க அப்படின்னா ஈஸியா இந்த பகுதிகள்ல இருந்து பக்கவாட்டு தாக்குதல் பண்ணாங்கன்னா சுத்தி வளைச்சிட முடியும். ரஷ்யன்ஸை ஈஸியா சுத்தி வளைச்சிட முடியும். அந்த ஒரு காரணத்தினால இழப்புகள் பெருமளவுல இருக்கும். இழப்புகள் பெருமளவுல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரஷ்யாவோட மோரல் வேல்யூ கம்மியாகும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சோ அந்த ஒரு காரணத்தினால ரஷ்யாவோட முன்னேற்றம் இந்த பகுதியில ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப இந்த டாஸ்க் பைல முன்னேறணும்னா என்ன செய்யணும்? இதுக்கு பக்கவாட்டு தாக்குதல்கள் பண்ணும். இந்த டாஸ்கோட பக்கவாட்டு தாக்குதல் பண்ணும். இந்த டாஸ்க்கு வரக்கூடிய சப்ளை லைன்ஸை கட் பண்ணும். இந்த டாஸ்கோட சப்ளை லைன்ஸை கட் பண்ணணும்னா செசிவியா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். சோ இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சு இருக்கிறதுனாலதான் இந்த பகுதியெல்லாம் மொமெண்டம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா பெருமளவுல இந்த பகுதியில சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. என்ன உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளியே வர மாட்டேங்குது. அவ்வளவுதான். வந்துச்சுன்னா அடுத்த பதிவுல என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனா இப்போ ரஷ்யா ட்ரோன் ஸ்ட்ரைக் சில பகுதிகளில் பண்ணிருக்காங்க. உக்ரைனோட நிலைகள் இருக்கு இல்லையா, சோ அந்த பகுதியில. சோ இதை வச்சு பார்க்கும்போது உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் எது எது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுவும் இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இந்த பகுதியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹைரைஸ் பில்டிங் இது உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இதனால இன்னொரு பெனிஃபிட்னா, இந்த ஹைரைஸ் பில்டிங்ல இருக்கலையே டாப்ல பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷனுக்காக டிவைசஸ் வச்சிருப்பாங்க. ரெண்டாவது, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைசஸ் வச்சிருப்பாங்க. இதாவது ரொம்ப ஹைட்ல தான் வச்சிருக்கணும்னு இல்ல, இந்த பில்டிங்ல எந்த ஃப்ளோர்ல வேணாலும் எந்த இதுல வேணாலும் அவங்க வச்சிருப்பாங்க. இன்கேஸ் அப்படி வச்சுட்டாங்க அப்படிங்கும் போது இந்த பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ்ல எல்லாம் என்ன நடக்குது, கேமராஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் லைவா உக்ரைனோட வீரர்களால பாத்துக்க முடியும். கீழே இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ்க்கு கமாண்ட் கொடுத்துட்டே இருக்க முடியும். இப்ப இந்த பகுதிகள் எல்லாத்தையும் ரஷ்யன்ஸ் அங்க இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, சோ அதை தடுக்கணும் அப்படின்னா இது போல இருக்கக்கூடிய இன்ஸ்டலேஷன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரோனை பயன்படுத்தி தடுத்ததுக்கு அப்புறம் தான் ரஷ்யானால முன்னேற முடியும்.
இந்த பில்டிங் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு ஹில் மாதிரி இருக்குன்னு, ரஷ்யா முன்னேறக்கூடிய பகுதி இது. சோ ஹில் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அது இதுதான். அந்த வீடியோல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மலை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பில்டிங், அது உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். சோ இந்த பில்டிங் தான் அது ஹைட்டா இருக்கக்கூடிய பில்டிங். நம்மளோட மேப்ல அது கொஞ்சம் சின்ன பில்டிங் மாதிரி காட்டுது. பட் ஆனா இந்த பில்டிங் பாத்தீங்கன்னாலே தெரியும் மிகப்பெரிய ஹைட்டா இருக்கு இல்லையா. சோ இந்த பில்டிங் இந்த மலைக்கு பக்கத்துல இருக்கு. இந்த இடத்துல அவங்க கம்யூனிகேஷன் வச்சிருக்கனால ஈஸியா இந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கூடயும் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்தினால ரஷ்யாவோட மொமெண்டம் ரொம்ப கம்மியா இருக்கு. ரெண்டாவது, அது மட்டும் இல்லாம இந்த சிட்டில க்ளோஸ் காம்பேட் சண்டைகள் நடந்துட்டு தான் இருக்கு. இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, ரஷ்யாவோட ட்ரோன் தாக்குதல்கள், அதாவது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு சொல்றாங்க இல்லையா. சோ அதுக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ராஸ்க் சிட்டிக்குள்ளேயே உக்ரைனோட ஆர்மர்ட் பர்சனல் வெஹிக்கல்ஸ் எல்லாம் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. சோ அது தெரிஞ்சுட்டு அது மேல ரஷ்யா தரப்பு வந்து ட்ரோன் தாக்குதல் பண்ணிருக்காங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது சிட்டிக்குள்ளேயும் சண்டைகள் நடந்துட்டு தான் இருக்கு. யாரும் அங்க இதெல்லாம் இல்ல. அது எப்படி சொல்றது, சில பகுதிகள்லாம் கோல்டா இருக்கு, சில பகுதியெல்லாம் ஹாட்டா இருக்கும்பாங்க. அதாவது கோல்டா இருக்கு அப்படிங்கும்போது பெருமளவுல எஸ்கலேஷன் இருக்காது. இவங்க அவங்கள போய் அடிக்கிறது, அவங்க இவங்கள வந்து அடிக்கிறது அப்படிங்கிறது போல இருக்காது. பட் ஆனா இப்போ எல்லா பகுதியுமே ஹாட்டா தான் இருக்கு. ஏன்னா இது வார் ஆஃப் அட்டென்ஷன்ங்கிறதுனால பெருமளவுல சண்டைகள் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரோட பயன்படுத்தி பெருமளவுல சப்ளைஸ் வருதுன்னு சொல்லிக்கிறேன் இல்லையா. இப்ப இதுக்கான வீடியோ பதிவு இருக்கும். சோ ஆல்ரெடி ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரோட்ஸ் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வச்சிருக்காங்க. ஒன்ஸ் செசிவியார் விழுந்துருச்சு அப்படிங்கும்போது மிக பெரும்பான்மையான கட்டுப்பாடு ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். இந்த ரோடு பகுதி, கம்யூனிகேஷன், இந்த எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல்ல வந்துடும். சோ அது போல நடக்குன்ற பட்சத்துல இந்த பகுதிகள் முழுவதும் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிறதுக்கு பெரும்பான்மையான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த பகுதியில மிக பெரும் அஃபென்சிவ் ஆபரேஷன் இருக்கலாம் அப்படிங்கிற சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. இந்த சண்டைகள்ல எங்க நடந்துச்சு அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த T0156 அந்த ரோட்ல வரும்போது அட்டாக் பண்ணக்கூடியது இந்த ரோட்ல. ரெண்டாவது சொல்லியிருக்கிறோம் இல்லையா கிரே ஜோன் மார்க் பண்ணிருக்காங்க இல்லையா. சோ இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ஆர்மர்ட் பர்சனல் வெஹிக்கல் இருந்திருக்கு. சோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிகள் எல்லாமே ஹாட்டா தான் இருக்கு. எல்லா பகுதியிலும் சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கு. தினந்தோறும் ஏதோ ஒரு ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். உக்ரைன் ஒரு நாள் அட்டாக் பண்ணுவாங்க, ரஷ்யா ஒரு நாள் அட்டாக் பண்ணுவாங்க. அது போல மாறி மாறி நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த இடத்துல பெருமளவுல ஆனா முன்னேற்றம் பின்வாங்கிறது அப்படிங்கிறது பெருமளவுல இருதரப்புலையும் யாருக்குமே இல்ல. சோ அப்படியே நம்ம கொஞ்சம் கீழே வந்துட்டோம் அப்படின்னா அடுத்து இந்த பக்ரோஸ்க் பகுதி, இந்த பக்ரோஸ்க்ல ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டு டைரக்ஷன்ல பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த செலிடோவ்ல இருந்து ஒரு சைடு பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இந்த செலிடோவ் இருக்கு இல்லையா, சோ அதுக்கு மேல நோக்கி இருக்கக்கூடிய பகுதி இந்த ஆர்ச்ட்ரேனியால இருந்து நோவோசில்க் அலெக்சாண்ட்ரியா இந்த பகுதியில முன்னேறாங்க. பட் ஆனா இந்த பகுதிகளிலும் பெருமளவுல முன்னேற்றம் அப்படிங்கிறது, அதாவது இந்த ட்ராஸ்க்ல இருந்து பக்ரோஸ்க் வரைக்கும் இப்போ தோராயமா நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன் எல்லோ கலர்ல. அதாவது இந்த பகுதிகளில் பெரும் அளவுல முன்னேற்றம் அப்படிங்கிறது ரஷ்யாக்கு இல்ல, உக்ரைனுக்கு இல்ல. ஆனா இந்த நோவோசில்க் அலெக்சாண்ட்ரியா பகுதியில ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறி இருக்கிறாங்க. இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நோவோசில்க் அலெக்சாண்ட்ரியால வந்து பாத்தீங்கன்னா இது ப்ரோ உக்ரைனியன் சொல்லதான். இது 7ஆம் தேதி இருக்கக்கூடிய கள நிலவரம். சோ 8ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில முன்னேறி இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரென்ச்சஸ் நான் ஓரளவுக்கு தான் மார்க் பண்ணிருக்கேன். அதாவது இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஹோல்ஸ், இந்த பாக்ஸா இருக்குல்ல, அதெல்லாமே அதிகமான வீரர்கள் வச்சுக்கலாம், அதிகமான ஆயுதங்கள் வச்சிருக்கலாம், அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் மார்க் பண்ணிருக்கேன். அதனால அது மட்டும் தான் அங்க இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இன்னும் ட்ரென்ச்சஸ்லாம் இருக்கும். அது கூடவே மரவரிசைகள் அதிக அளவுல இருக்கனால முன்னேறி போறதுக்கு ரஷ்யாவுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுது. ரெண்டாவது பல இடங்களையும் முன்னேறும் போது சில இடங்கள் இருந்து பக்கவாட்டு தாக்குதல் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த நோவோசில்க் அலெக்சாண்ட்ரியால இருந்து இந்த ஒரான்ஸ்க் நோக்கி போறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த நோவோசில்க் அலெக்சாண்டர் வந்து புறநகரத்துல முன்னேறாங்க. அப்படிங்கும்போது எந்த நேரத்துல வேணாலும் இந்த கலினோவ்ல இருந்து இந்த ஆர்கெங்கல்ஸ்கி இருக்கு இல்லையா, சோ இதை வந்து தாக்குதல் பண்ண முடியும். சோ அந்த ஒரு காலத்துல இந்த இடத்துல ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமா கால் எடுத்து வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த இடத்துல ஆர்கெங்கல்ஸ்கி மட்டும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல இருந்து போயிருச்சு அப்படிங்கும்போது மிக பெரும் பிரச்சனை இந்த பகுதியில வந்துடும். ஏன்னா இந்த ஆர்ச்ட்ரேனியா இருக்கு இல்லையா, இது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பெரும்பான்மையான முன்னேற்றம் இந்த பகுதியில ரஷ்யாவுக்கு நடந்திருந்தது. இப்போ இந்த கர்லிவ்கா இந்த பகுதியில ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு, அவங்களுக்கான ரூட் வந்து எனேபிள் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் ஒன்ஸ் இந்த பகுதியில அதிகமான உக்ரைனோட வீரர்களை உக்ரைனால குமிக்க முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது ஈஸியா உக்ரைனால ஒரு பக்கவாட்டு தாக்குதல் கலினோவ்ல இருந்து இந்த ஆர்கெங்கல்ஸ்கிக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்ஸ் இந்த ஆர்கெங்கல்ஸ்கி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள போச்சுன்னா ஆர்கெங்கல்ஸ்கில இருந்து ஆர்ச்ட்ரேனியாவை ஈஸியா வந்து தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்ஸ் ஆர்ச்ட்ரேனியா உக்ரைன் மட்டும் எடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்தது ஆத்விகாவை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. அது மிக பெரும் இக்கட்டான சுச்சுவேஷனை ரஷ்யாக்கு ஏற்படுத்திடும். திரும்பவும் அவங்க முன்னேறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வேஸ்டா போயிடும். திரும்பவும் வேற பக்கத்துல அவங்க கான்சென்ட்ரேஷன் அதிக அளவுல இருக்கும். சோ அதனால எங்க பிரஷர் அதிக அளவுல இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்பா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கர்லிவ்கெல்லாம் பிடிச்சிட்டாங்கல்ல, சோ அந்த பகுதியில ரோட்லாம் இருக்குல்ல, முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற கேள்வி இருக்கும். பட்
ஆனா பக்கவாட்டு தாக்குதல்கள் பெருமளவில் நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம அதிகமான வீரர்கள் அனுப்ப வேண்டியதா இருக்கும். முன்னேறக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவில் தடைபட்டுரும். சோ அந்த ஒரு காரணத்தால இந்த பகுதியெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் தான். இதனாலதான் வந்து பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ட்ராஸ்க ரஷ்யா கண்ட்ரோல் பண்ணாம கண்டிப்பா பக்ரோஸ்குள்ள போக முடியாது அப்படிங்கிறாங்க இல்லையா? சோ அதுக்கான காரணம் இதுதான். ஏன்பா இந்த ட்ராஸ்க் வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல சொல்லிக்கிற மாதிரி செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் இல்ல, எல்லாமே காட்டு பகுதிகள் தான். சோ ஈஸியா ரஷ்யா வந்து பக்கவாட்டு தாக்குதல்கள், அதாவது இங்க இருக்கக்கூடிய ட்ரென்சஸ் எல்லாம் இருக்குல்ல, சோ அதோட பின்புறத்துல வந்து தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தாக்குதல் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் பெருமளவுல ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருவாங்க. சோ இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கனெக்டிவிட்டி. இந்த 3 வீடியோ தொடர்ந்து பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த பகுதிகள் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கனெக்டிவிட்டியா இருக்கும். சோ இந்த ட்ராஸ்க் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா தான் அடுத்தது ரஷ்யானால இந்த பக்ரோஸ்குள்ள போக முடியும். அது வரைக்கும் ரஷ்யா இந்த பக்ரோஸ்க்கு ஸ்ட்ராங் பண்றத ஒரு ஆப்ஷனா தான் வச்சிருப்பாங்க. அதாவது புறநகரங்கள்ல முன்னேறிட்டு இருப்பாங்களே தவிர பக்ரோஸ்க்குள்ள என்டர் ஆக மாட்டாங்க. ஒன்ஸ் இந்த ட்ராஸ்க் வீழ்ந்துருச்சுன்னா அடுத்த பக்ரோஸ் வீழ்ந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? பக்ரோஸ்குல இருந்து இந்த கிரமட்டாஸ்கோட பின்புறத்துல இருந்து போய் தாக்குதல் பண்ண முடியும். அதோட சப்ளைஸ் எல்லாத்தையுமே கட் பண்ண முடியும். சோ அந்த டைம்ல ரஷ்யா இந்த லைமன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும். சோ லைமன்ல இருந்து கிரமட்டாஸ்கோட பின்புறத்துல தாக்குதல் பண்ண முடியும். சோ அப்ப பண்ணா மட்டும்தான் டொனெட்ஸ்க் ஓப்லாஸ்ட், ஓரளவுக்கு தோராயமா வரைஞ்சு காட்டுறேன், இதுதான் பார்டர். சோ இந்த டொனெட்ஸ்க் ஓப்லாஸ்ட் முழுவதும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுப்பாங்க. சரிப்பா, இதே ஃப்ளோல போனாங்கன்னா இன்னும் எத்தனை நாள் வரைக்கும் உக்ரைன் தாக்கு பிடிப்பாங்க அப்படின்னா, இதே ஃப்ளோ இப்ப இருக்கிற ஃப்ளோ இதே மாதிரி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னொரு 1 வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் உக்ரைனால தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிற போல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. அதுக்கான காரணம் இங்க இருக்கக்கூடிய ட்ரென்ச்சஸ். சரி, பக்ரோஸ்க் இல்லாம இப்போ ஜாப்ரோசியா வழியா ரஷ்யன்ஸ் முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தோராயமா சொல்றேன். ஜாப்ரோசியா பிடிச்சாங்கன்னா என்ன நடக்கும்னா, 1 வருஷம் கூட இல்ல, இன்னொரு 6 மாசத்துக்குள்ள மேபி இந்த பகுதிகள் முழுவதும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிறது அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டின்ப்ரோ இருக்கு இல்லையா? சோ அதை போய் முற்றுகையிட ஆரம்பிச்சிருவாங்க. டின்ப்ரோ எல்லாம் கட் ஆயிடுச்சுன்னா பெருமளவுல சப்ளைஸ் கட் ஆயிடும். சோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். இப்போ ரஷ்யன் ஜாப்ரோசியால ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற பரவலான கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பகுதியில அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்றதுக்கான எல்லா வேலைகளையும் ரஷ்யா ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கும்போது பார்ப்போம். இப்ப நம்ம ஓரளவுக்கு இந்த ட்ராஸ்க் சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்திருப்போம். அடுத்து இந்த பக்ரோஸ்க்கு கீழே இப்ப பெருமளவுல ஆக்டிவா நடந்துட்டு இருக்கிறது இந்த பக்ரோஸ்க்கு கீழே தான். இந்த பகுதியில என்னென்ன ஈவென்ட்ஸ் நடந்திருக்குன்றத அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.